ஒரு மோதல் போக்கு கடைப்பிடிச்ச கலைஞர் கருணாநிதிக்கு நேர்ந்த துன்பங்கள் எல்லாம் பார்த்த பிறகு அவங்களோட ஒரு நல்ல உறவு வச்சுக்கணும்னு நினைச்சார். அவர் நினைக்காத ஒரு தீர்ப்பு வருது. வடக்கில் இருக்கவர்கள் இந்திரா காங்கிரஸை கைவிட்டுடுறாங்க. ஜனதா அமைச்சரவை அங்கே இருக்கு. இப்போ இங்கே தமிழகத்தில் திமுக எதிர்கட்சியாக மாறிவிட்டது. காங்கிரஸையே இனிமேல் நாங்கள் ஒரு தீண்டத்தகாத கட்சியாக பார்க்க மாட்டோம். அங்கே அதை எதிர்த்து நிற்கிற ஒரு ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தான் கலைஞர் கருணாநிதி போய் பிரச்சாரம் பண்ணுறார். இந்திரா காந்தி அம்மையாருக்கு நிறைய பொருளுதவி எல்லாம் பண்ணுறார் எம்ஜிஆர் மறைமுகமாக. தேவராஜ் அர்ஸ் அப்படின்ற காங்கிரஸினுடைய முதல்வராக இருந்தவர் அவர் வந்து பார்க்கிறார். அடுத்த நாள் அதிகாரப்பூர்வமாக அந்த அம்மையாருக்கு அதிமுக தன்னுடைய ஆதரவை உறுதி செய்ய வேண்டிய நிலை. அடுத்த நாள் இங்கிருந்து புறப்பட்டு டெல்லியிலிருந்து புறப்பட்டு தஞ்சாவூருக்கு வர இருந்தாங்க. மொரார்ஜி தேசாயை பார்க்கும்போது மொரார்ஜி தேசாய் சொல்லுகிறார், ஜனதா கட்சிக்கு நண்பரா இல்லையா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இதெல்லாம் இப்படி நடக்கும்ட்டு ஒரு வாரம் முன்னாடியே கலைஞர் கருணாநிதி அனுமானிச்சு சொல்லியிருக்கார். 40 நிமிடம் தனியாக சென்னை விருந்தினர் மாளிகையை கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆரும் சந்திக்கிறார்கள். அங்கே எம்ஜிஆர் வந்து அவரை ஆண்டவனேன்னு சொல்லி ஆண்டவனேன்னு தான் கூப்பிடுவார் கலைஞரை. அன்னைக்கு அடுத்த நாள் செப்டம்பர் 14 வேலூரில் எம்ஜிஆர் பேசுகிறார். இங்கே இணைப்பு காலையில் நடக்குது. ராத்திரி எதுக்கு போகிறாரு? இப்போ 2 பேரும் இதையும் பண்ணுறாங்க, அதையும் 2 குதிரையில் சவாரி பண்ணுறாங்க 2 பேரும். ஜனதா கட்சி 1977 ஆட்சிக்கு வந்த பொழுது அப்போ இருந்த ஒரு 9 மாநில அரசுகள் இந்திரா காங்கிரஸ் அரசுகளை கலைச்சாங்க. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் பல ஜனதா அரசுகளை கலைக்கிறார்கள். கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் அரசையை நீங்க கலைச்சிடணும்னு நிறைய அழுத்தம் தரார். அதனால The Chennai Silks in Mega Summer Sale. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. லாஸ்ட்டாக 1977 அரசியல் பற்றி பேசியிருந்தோம். 1980 அடுத்த 3 ஆண்டுகளில் ஒரு தேர்தல் நடக்குது, தமிழக சட்டமன்ற தேர்தல். அதுவும் ஆட்சி கலைக்கப்பட்டு மத்தியில் இங்கே திரும்பவும் தேர்தல் நடக்கப்படுது. மீண்டும் முதலமைச்சராகிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள். என்ன நடந்துச்சு சார் அந்த தேர்தலில்? 77க்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துடுறார். அவர் ஒரு 5 ஆண்டு ஆளணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி அமையலை. அவர் நினைக்காத ஒரு நிகழ்வு இந்தியா முழுக்க நடந்துருது. என்னென்னா, அவர் கூட்டணியில் இருந்தது, அவர் தோழமையோடு இருந்தது வந்து இந்திரா காங்கிரஸோட. 77 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களோட கூட்டணி வச்சு வென்றார். 77 சட்டமன்ற தேர்தலின் போது அவர்களோட அவர் கூட்டணி வைக்கலை. அவர்கள் நிறைய கேட்டாங்க, இடங்கள் கேட்டாங்க. அவர்கள் இல்லாதையே வெல்ல முடியுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. அதனால் அவர்கள் இல்லாதையே அவர் வென்றார். ஆனாலும் காங்கிரஸ் தான் அவருடைய மத்தியில் இருக்க எந்த அரசு இருந்தாலும் அவர்களோட ஒரு இணக்கமாக நெருக்கமாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் கொண்டவர் அவர். ஏன்னா அவர் பார்த்தாரு, மத்தியில் இருக்க அரசோட ஒரு மோதல் போக்கு கடைப்பிடிச்ச கலைஞர் கருணாநிதிக்கு நேர்ந்த துன்பங்கள் எல்லாம் பார்த்த பிறகு அவங்களோட ஒரு நல்ல உறவு வச்சுக்கணும்னு நினைச்சார். அவர் என்ன எதிர்பார்க்கல அப்படின்னா, இந்திரா காந்தி தோத்துருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஓகே. 77 அந்த 1977 தேர்தலில் அவர் நினைக்காத ஒரு தீர்ப்பு வருது. என்ன வருதுன்னா, வடக்கில் இருக்கவர்கள் இந்திரா காங்கிரஸை கைவிட்டுடுறாங்க. ஓகே. அங்கே ஒரு 300 இடங்கள் பெற்று ஒரு கதம்ப கூட்டணி, ஜனதான் பேர், ஜனதானா மக்கள், ஜனம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மக்கள் கூட்டணி. அந்த கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, சோஷலிஸ்ட்டுகள், அதாவது இடதுசாரி கட்சிகள், அதுக்கப்புறம் ஜனசங், இன்னைக்கு இருக்கிற பிஜேபியோடைய தந்தைன்னு சொல்லலாம் அல்லது தாயின்னு சொல்லலாம். அவங்க எல்லாரும் அதில் இருக்காங்க. வேறு சில கட்சிகள், சரண் சிங்ன்ட்டு ஒருத்தர் பிரதமராக வந்தார் பின்னாடி, அவருடைய லோக்கதளம், மக்கள் தளம், இதெல்லாமே அவங்களோட சேர்ந்து அந்த ஜனதா கட்சி ஒரு கதம்ப கூட்டணி. அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. அவர்கள் ஆட்சிக்கு வந்துடுறாங்க. தெற்கில் மட்டும் இந்திரா காங்கிரஸ் பெருவாரியான வெற்றிகளை ஈட்டுகிறது. இது வந்து ஒரு அவரை எதிர்பார்க்காத ஒரு நிலை. யாருமே எதிர்பார்க்கல. இது நடந்துருது. ஏன்னா அவசர நிலையில், அந்த அம்மையார் அறிவித்த அவசர நிலை காலத்தில் நடந்த கொடுமைகள், 21 மாதம் அவசர நிலை இருந்துச்சு. அப்போது வடக்கில் அது அதிகமாக
உணரப்பட்டது. அதனால் அவர்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த அம்மாவே தோற்று போயிட்டாங்க ரேபரேலியில். இப்போ புதிதாக ஒரு ஜனதா அமைச்சரவை அங்கே இருக்குது. அவங்களோட இவர் உறவு கொண்டாடுறார் எம்ஜிஆர். இப்போ இங்கே தமிழகத்தில் திமுக எதிர்க்கட்சியாக மாறிவிட்டது. இவ்வளவு நாள் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தது. அவசர நிலை காலத்தில் துன்பங்களை எதிர்கொண்டது. இப்போ எதிர்க்கட்சியாக இருக்குது. இந்த அவசர நிலை காலத்தில் இந்திரா காங்கிரஸ் பல துன்பங்களை திமுகவினருக்கு தந்த போதிலும் கூட இப்போ 2 பேருமே எதிர்க்கட்சியாக இருக்காங்க. ஸோ அவர்களுக்குள்ளேயே ஒரு மறு பரிசீலனை. நாம் 2 பேருமே ஒரு கையறு நிலையில் இருக்கோம். அதாவது ராமாயணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுக்ரீவன் வந்து அவனுடைய அண்ணனோட அவனுக்கு ஒரு சண்டை வந்துடும். அண்ணன் வந்து தவறாக சுக்ரீவனை முடிவு பண்ணி அவனை துரத்திடுவான். அதனால் அவன் வந்து வெளியில் அந்த அரசாங்கத்தை விட்டு அந்த அரசை விட்டுட்டு வெளியில் அவன் வந்து தஞ்சமடைந்து வாழ்வான். தன்னுடைய மனைவியை ஒருவர் கவர்ந்து சென்று விட்டார். அவரை தேடி வராரு ராமன். இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு துணை பண்ணால் அவர்களுடைய பழைய நிலைக்கு போகலான்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு துன்பமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அதனால் பழைய பகையெல்லாம் மறந்து அவர்கள் திரும்பி நாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சோம்னா நம்ம உறுதியாக மேலே வரலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது வரைக்கும் கலைஞர் கருணாநிதி இந்திரா காந்தி அம்மையார் மீதும் அவருடைய அவசர நிலை மீதும் பல குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வைத்திருந்தார். 1978 ஃபெப்ரவரியில் முதன்முறையாக இந்திரா காந்தி யவத்மால்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து அவசர நிலையில் நடந்த அத்துமீறல்களுக்காக நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே திருச்சியில் கொஞ்ச நாள் கழித்து வந்து சொல்கிறாங்க. அது நடந்த பிறகு முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கருணாநிதி என்ன சொல்கிறார், அவர்கள் காங்கிரஸையே இனிமேல் நாங்கள் ஒரு தீண்டத்தகாத கட்சியாக பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே. ஸோ இது அவர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மாற்றம். அதாவது தேர் ஓப்பன், அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள், பழைய பகையெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா எம்ஜிஆர் தோழமையோடு தான் இருக்கார் காங்கிரஸோட. இருந்தாலும் அந்த முன்ன இருந்த ஒரு நெருக்கம் இல்லை. ஏன்னா அவர் வந்து இப்போ ஜனதா கட்சின்ட்டு ஒரு புதிய கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்குது. அந்த கட்சியினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மொரார்ஜி தேசாயோடு ஒரு நல்லுறவு வைத்திருக்கிறார். மொரார்ஜி தேசாய் வந்து ஒரு டீ டோட்டலர், ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா அவர் வந்து மது அருந்தாதவர், மதுவுக்கு எதிரானவர். அதே மாதிரி தான் எம்ஜிஆருடைய நிலையும். அதனால் அவர்களுக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பும் ஒரு அன்பும் இருந்துச்சு. இதுக்கிடையில் இப்போது இந்திரா காந்தி அம்மையார் திருப்பி நாடாளுமன்றத்திற்கு போகிறதுக்காக அவர்கள் ஒரு தேர்தலில் நிற்கிறார்கள். எங்கே நிற்கிறாங்க? வடக்கு வந்து அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை. அதனால் சிக்கமகளூர்னு சொல்லிட்டு இங்கே கர்நாடகத்தில் ஒரு பெரிய காஃபி தோட்டங்கள் இருக்கிற ஒரு இடம், அங்கே நிற்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஆதரவான காங்கிரஸ் ஐயனுடைய முதல்வர் வீரேந்திர பாட்டீல் இருக்கார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த தேர்தலில் அவர்கள் அங்கே நின்று வென்று விடுகிறார்கள். அது வந்து ஒரு இடைத்தேர்தல். நாடாளுமன்றத்திற்கு தேர்வு ஆகி அவங்க போகிறாங்க. ஒரு வாரம் கழித்து அவர்கள் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமற்றி அவர்களை நாடாளுமன்றத்திலிருந்து வெளியே அனுப்பி விடுகிறார்கள். இப்போ இவ்வளவு சிரமப்பட்டு அவர்கள் வென்ற இடம் போயிடுது. இப்போ இதுவரைக்கும் இந்த சிக்மகளூர் தேர்தல் வரைக்கும் கூட தீண்டத்தகாத கட்சி கிடையாது காங்கிரஸ்ன்னு சொன்ன பிறகும் கூட அங்கே அதை எதிர்த்து நிற்கிற ஒரு ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தான் நான் நினைக்கிறேன் வீரேந்திர பாட்டீல் அவர் பேர், அவருக்கு தான் கலைஞர் கருணாநிதி போய் பிரச்சாரம் பண்ணுறார். சிக்கமகளூர் தேர்தலில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு நிறைய பொருளுதவியெல்லாம் பண்ணுறார் எம்ஜிஆர் மறைமுகமாக. இதெல்லாம் நடக்குது. இது 78. இப்போ வந்து அந்த அம்மா திருப்பியும் வந்து வென்ற பிறகும் அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் இடமில்லை. இப்போ ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அவர்களை திருப்பி அங்கே கொண்டு போக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய காங்கிரஸ்காரர்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரர் யார்னா ஜி.கே. மூப்பனார், மறைந்த மக்கள் தலைவர் ஜி.கே. வாசனுடைய தந்தை. அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க இதுக்கு இடையில் என்ன நடக்குது. 79 தஞ்சாவூர் நாடாளுமன்ற
அதிமுகவினுடைய உறுப்பினராக இருந்த SD சோமசுந்தரத்தை அங்கிருந்து அவரை விலகச் சொல்லி அவரை தன்னுடைய அமைச்சரவையில் சேர்த்துக்கிறார் எம்ஜிஆர். உடனே அந்த நாடாளுமன்ற தொகுதி, தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி காலியாகுது. ஓகே. அந்த இடத்துக்கு ஒருத்தரை நம்ம இப்போ தேர்ந்தெடுக்கணும். இங்கே இருக்க காங்கிரஸ்காரர்கள் பல பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த இடத்துல இந்திரா காந்தி நிறுத்தி எம்ஜிஆருடைய ஆதரவோடு அவர்கள் வென்று நாடாளுமன்றத்திற்கு போகலான்ட்டு. எம்ஜிஆரும் அதற்கு தொடக்கத்தில் ஒத்துக்கிறார். இப்போ டெல்லியில் இருக்கார் எம்ஜிஆர். டெல்லியில் அங்கே தங்கியிருக்கார். இந்த முடிவுகள் எல்லாம் அந்த நேரத்தில் தான் எடுக்கிறார். அப்போது அவரை அன்னைக்கு அவர் முடிவை உறுதியாக நிற்கட்டும், நான் ஆதரவு தரேன் அப்படின்லாம் சொல்லிடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவரை தேவராஜ் அர்ஸ் அப்படின்ற காங்கிரஸினுடைய முதல்வராக இருந்தவர் அவர் பார்க்கிறார். அவரும் முதல்வர். அவருக்கும் இந்திரா காந்திக்கும் ஏதோ இடையில கொஞ்சம் பிணக்கு, அதாவது ஒரே கட்சியில் இருந்தாலும் கூட அந்த மாதிரி மனமாச்சரியங்கள் வரும். அது மாதிரி நடக்குது. அவர் பார்த்துட்டு போகிறாரு. அன்னைக்கு இரவு அதாவது அடுத்த நாள் அதிகாரப்பூர்வமாக அந்த அம்மையாருக்கு அதிமுக தன்னுடைய ஆதரவை உறுதி செய்ய வேண்டிய நிலை. அது வரைக்கும் எம்ஜிஆர் ஆதரவு தரேன், அவங்க நிற்கட்டும். அந்த அம்மா அடுத்த நாள் இங்கேருந்து புறப்பட்டு டெல்லியிலேருந்து புறப்பட்டு தஞ்சாவூருக்கு வர இருந்தாங்க. அந்த நேரத்தில் அன்னைக்கு இரவு ஏறக்குறைய நள்ளிரவுக்கு முன்னாடி பழைய அமைச்சர் ராஜாராம் அவரோட போய் எம்ஜிஆர் பிரதமர் மொரார்ஜி தேசாயை பார்க்கிறார். மொரார்ஜி தேசாயை பார்க்கும்போது மொரார்ஜி தேசாய் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு நண்பரா, ஜனதா கட்சிக்கு நண்பரா இல்லையா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் உறுதியான தெளிவான ஒரு முடிவை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ன உடனே எம்ஜிஆர் இப்போது அவர் கொஞ்சம் தயங்குறார். ஓகே. நீங்கள் இந்திரா காந்தியை ஆதரிக்க வேண்டாம், காங்கிரஸை நீங்கள் ஆதரிக்கிறதுல எனக்கு எந்த சிக்கலும் இல்லை அப்படின்றத அவர் தெளிவுபடுத்துகிறார். இது தெளிவாகுது. எம்ஜிஆருக்கு வராரு. வந்த உடனே இப்போ என்ன சொல்கிறாரு, அந்த அம்மா அங்கே நின்றாங்கன்னா பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், லா அண்ட் ஆர்டர் வந்துடும். அந்த அம்மையாருக்கு அவங்க அதிமுக ஆட்சி இங்கே வந்த பிறகு மதுரைக்கு முதன்முறையாக அந்த அம்மா வரும்பொழுது பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்துனது திமுக தான். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் கூட உண்டு. அவர்களை காப்பாற்றி அந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து கொண்டு வர்றதுக்கே போரும் ஆயிடுச்சு. இன்னொரு மதுரை நடந்துரும் அவர்கள் நின்னாங்கன்னா. அதனால் நான் வேறு யார் நின்னாலும் நான் ஆதரவு தர தயார். ஆனால் நான் சொல்லணும், இதை சட்டம் ஒழுங்கு பெரிய சிக்கலாயிடும். திமுக குண்டர்களிடமிருந்து அவர்களை காப்பாற்றுவது என்பது பெரிய சிக்கலாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறார். இதெல்லாம் இப்படி நடக்கும்ட்டு ஒரு வாரம் முன்னாடியே கலைஞர் கருணாநிதி அனுமானித்து சொல்லிடு. அதே மாதிரி நடக்குது. எங்க சொல்றாரு? வெளியில் சொல்கிறார், ஓகே, செய்தியாளர்கள்ட்டே சொல்கிறார். இப்படித்தான் எம்ஜிஆர் நடந்துக்குவார், இப்படித்தான் நடக்கும், கடைசியில் பெண் வாங்கிடுவார், இதெல்லாம் சொல்கிறார். அதே மாதிரி நடக்குது. அதுக்கு முன்னாடி, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்திரா காந்தியை எதிர்த்து கருணாநிதியே நிற்கிறதா, கலைஞர் கருணாநிதியே நிற்கிறதா ஒரு முடிவை மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கலைஞர் கருணாநிதியை வற்புறுத்துகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் பேராசிரியர் அன்பழகன் அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் சொல்கிறார், தஞ்சாவூர் சிக்மகளூர் அல்ல, எம்ஜிஆர் தேவராஜ் அரசு அல்ல, கலைஞர் கருணாநிதி வீரேந்திர பாட்டீல் அல்ல. அதாவது வீரேந்திர பாட்டீல் தோத்து போயிட்டார் சிக்மகளூர் தேர்தலில் இந்திரா காந்தி கிட்ட. அந்த மாதிரி இங்கே நடக்காது. அந்த அம்மையார் நின்று கலைஞர் கருணாநிதி அந்த அம்மையாரை எதிர்த்து நின்னா கலைஞர் கருணாநிதி வீரேந்திர பாட்டீல் மாதிரி தோத்து போக மாட்டார். தேவராஜ் அரசு மாதிரி எம்ஜிஆரும் இந்திரா காந்தியினுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய இடத்துல இல்லை. அவர் ஒன்றும் தேவராஜ் அரசு கிடையாது அப்படின்ட்டு அப்போ அது மாதிரி நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஓகே. ஒரு 2 பெரிய பேருருக்கள், பெரிய டைட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில், இந்த வாட்ச் கம்பெனி இருக்குல்ல டைட்டன், அந்த மாதிரி பேருருக்கள், பெரிய ஜாம்பவான்கள் 2 பேர், அந்த மாதிரி ரொம்ப அரிதாக தான் நடக்கும். பெரிய தலைவர்கள் ஒருவர் வீழ்த்தணும்னு நினைக்க மாட்டாங்க. பொதுவாக 2 பேருமே வென்று வரணும்னு நினைப்பாங்க. அவர்களை எதிர்த்து வேட்பாளர்களை போடும்போது கூட ஒரு மிகப்பெரிய பலமான வேட்பாளர்களை பொதுவாக போடும். இது எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம். பொதுவாக அரசியல் அப்படி புரியுது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி சொல்கிறாரு பேராசிரியர் அன்பழகன். கலைஞரையே கேட்குறாங்க, நீங்கள் நிற்பீங்களான்ட்டு. மாவட்ட செயலாளர்கள்லாம் என்னை வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்கிறார். ஒரு 4-5 நாளைக்கு பிறகு அந்த முடிவை நாங்கள் எடுப்போம்ட்டு. அதுக்கு முன்னாடி தான் இப்படி நடந்துருது.
அதாவது அந்த அம்மையார் நிற்கப் போவதில்லை என்ற முடிவு வந்தது. எம்ஜிஆர் ஆதரவு தரலை. இது அதிமுகவுக்கும் எம்ஜிஆருக்கும் அந்த அம்மையாருக்கும் ஒரு கசப்புணர்வை கொண்டு வந்தது. 3 ஆண்டுகளில் 80ல் எலெக்ஷன் நடக்குது. அந்த தேர்தலுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அதில் வந்து இந்திரா காந்தி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆகுறாங்க. அப்படி பிரதமர் ஆகும்போது அவங்க கூட கூட்டணியில இருந்து திமுகவினருக்கும் ஒரு மிகுந்த பலமான ஒரு வெற்றி கிடைக்குது. அந்த வெற்றியை தொடர்ந்து 80 நடக்கக்கூடிய தேர்தலையும் நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது ஆனால் அதிமுகவுக்கான அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எப்படி சார் அது பாராளுமன்றத்தில் ஒரு மாதிரியான ஒரு வெற்றியை திமுக ஜெயிக்கும் போது 80ல் எப்படி அதிமுக ஜெயிக்க முடிஞ்சுது? ஸோ நாம் இவங்க 2 பேரும் நெருங்கி வர்றதுக்கான பின்னணியை பார்த்தோம். முன்னாடி வந்து அரசியல் பகைவர்களாக இருந்த திமுகவும் இந்திரா காங்கிரஸும் இன்று சூழலினால் ஒன்றுபடக்கூடிய ஒரு நிலையை பார்த்தோம். இப்போ எம்ஜிஆரோட இருந்த உறவும் போயிடுச்சு இந்திரா காங்கிரஸ்க்கு. எம்ஜிஆர் ஆதரிக்கிறார். அங்கே வந்து வேற ஒரு சிங்கார வடிவேல்னு சொல்லிட்டு ஒரு இந்திரா காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கிறார். அவருக்காக எம்ஜிஆர் அழைக்காமலேயே போய் அவருக்காக பிரச்சாரம் செய்கிறார். அவர் வென்று விடுகிறார். இதெல்லாம் நடந்தாலும் கூட அந்த கசப்புணர்வு இன்னும் தொக்கி இருக்கு. இப்போ திமுகவில் இருந்தும் இந்திரா காங்கிரஸோடு நம்ம உறவு வச்சுக்கிட்டா தான் எம்ஜிஆரை வீழ்த்த முடியுன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கு. அந்த பக்கமும் வந்து அந்த அம்மா ஒரு கையறு நிலையில் இருக்காங்க. அதனால திமுக தமிழகத்தில் திமுகவுடைய ஒரு கூட்டணி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர்களும் நினைக்கிறார்கள். அதனால சிஎம் ஸ்டீவன்னு சொல்லிட்டு கேரளாவில் இருந்த ஒரு பொதுச் செயலாளர், காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர், அவர் முரசொலி மாறனை, கலைஞருடைய மைத்துனர், அவரை அணுகிறார். அணுகி ஒரு நாள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நாளைக்கு பிறகு, கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதியும் இந்திரா காந்தியும் டெல்லியில் நள்ளிரவு சந்திக்கிறார்கள். செப்டம்பர் 14 நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவிருக்குமானால் 1979. அதற்கு முதல் நாள் தான் அதிமுகவும் திமுகவும் இணைகிற கூட்டணி, இணையிற 2 கட்சியும் இணையிற ஒரு பேச்சுவார்த்தைக்கு 40 நிமிடம் தனியாக சென்னை விருந்தினர் மாளிகையில், அரசு விருந்தினர் மாளிகையில் சேப்பாக்கில் இருக்குது. அங்கே கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆரும் சந்திக்கிறார்கள். அங்கே எம்ஜிஆர் வந்து அவரை ஆண்டவனேன்னு சொல்லி, ஆண்டவனேன்னு தான் கூப்பிடுவார் கலைஞரை, ஆண்டவனேன்னு சொல்லி வரவேற்கிறார். எம்ஜிஆரோட கூட நாஞ்சில் மனோகரன், இவர் நாவலர் நெடுஞ்செழியன், பண்டுட்டி ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் கூட இருக்காங்க. அந்த பக்கம் வந்து பேராசிரியர் அன்பழகன், வேறு சில பேர் கூட இருக்காங்க. இந்த 2 தலைவர்களும் தனியாக ஒரு 40 நிமிஷம் சந்திச்சு பேசுகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு யார் ஏற்பாடு பண்ணது அப்படின்னா பிஜு பட்நாயக், முன்னாடி ஒடிஷாவுடைய முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக்கனுடைய தந்தை. அவர் ஒடிஷாவினுடைய முதல்வராகவும் இருந்திருக்கிறார். பெரிய ரொம்ப உயரமாக இருப்பார், 6 அடிக்கு மேலே. அவர் மத்தியில் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். இப்போ இந்த கூட்டணி முயற்சி, இந்த இணைப்பு முயற்சி நடக்கும் பொழுது பிரதமராக அங்க இருப்பவர் வந்து சரண் சிங். ஆக்சுவலி அது கூட்டணி முயற்சியா இல்ல இணைப்பு? அதிமுக 2 கட்சியும் ஒண்ணா இணைக்கணும். அதிமுக தனியா பிரிஞ்சு திமுகவை உடைச்சு தனியா ஒரு கட்சி வந்திருக்கு. திருப்பி அந்த கட்சி ஒண்ணா சேர்றது தான். அப்போ அதுக்கு ஒரு 6 நிபந்தனைகளை அவர் விதிக்கிறார் கலைஞர் கருணாநிதி. அதை தெரிஞ்சுக்கிட்டு பிஜு பட்நாயக் போறாரு. எதுக்கு பிஜு பட்நாயக் இந்த முயற்சியில் இறங்குறார் அப்படின்னா, இந்திரா காந்தியை எதிர்ப்பவர்கள் அந்த பக்கம் வடக்கில் கொஞ்சம் சில பெரும் தலைவர்கள் அவர் மீது ஒரு பெரிய எதிர்ப்புணர்வை வைத்திருந்தார்கள். அதில் ஒருத்தர் சரண் சிங். இப்போது ஏன்னா அந்த மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்தது, அவரால் அந்த கட்சி உடைஞ்சு அவருக்கு பதிலாக இப்போ சரண் சிங் பிரதமராக வந்திருக்கிறார். சரண் சிங்குக்கு எம்ஜிஆருடைய 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் இப்போ எம்ஜிஆர் வந்து முழுமையாக ஜனதா கட்சியினுடைய ஒரு பிரிஞ்சு வந்து இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கு. அவங்களுக்கு ஆதரவு தர நிலைக்கு வந்துட்டார். அதனால இந்திரா காங்கிரஸோட அவருக்கு உறவு இல்லைன்னு ஆயிடுது. முதல்ல அது நடக்குது. அது நடந்த உடனே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் மீண்டும் உறவு வர்றதில் எந்த விதமான தடையும் இப்போ இல்லை. முன்னாடி இருந்த பகையெல்லாம் நம்ம மறந்துடலாம். மறந்துட்டு இப்போ நாம் ஒன்று சேரலாம். ஏன்னா நமக்கு புதிதாக அரசியலில் வந்து பாலிடிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் த பாசிபிள். அதில் நிரந்தர எதிரிகளோ நிரந்தர நண்பர்களோ கிடையாது. ஸோ இதுதான் அந்த பின்னணி. இது நடக்கும் பொழுது சரண் சிங் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போய் இந்த 2 கட்சிகளையும் ஒன்றுபடுத்திட்டீங்கன்னா தமிழகமும் புதுச்சேரியும் சேர்ந்த 40 இடங்களையும் நாம் இந்திரா காந்தியிடமிருந்து காப்பாற்றி விடலாம். ஒன்றுபட்ட திமுகவோ அந்த கட்சிக்கு என்ன பேர் இருந்தாலும் சரி, அது வந்து 40 இடங்களையும் வென்றுடும். இங்கே எதிர்கட்சியே இருக்காது.
அது நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நினச்சி கரூர்லேருந்து கோபால்னு ஒரு துணை அமைச்சர் இருக்கார் மத்தியில். அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து முதல்ல இங்கே கலைஞர் கருணாநிதியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கே எம்ஜிஆரை பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்த நாள் இந்த சந்திப்பு நடக்குது. அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆரே இந்த 2 கட்சியும் இணையணும்னு சொல்லிட்டு தனியாக சில முயற்சிகளெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். ஓகே. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு 2 பேருமே அதற்கு முற்பட்டாங்க, கட்சி இணைக்கணும் அப்படிங்கிறதுல 2 பேருக்குமே ஒரு உடன்பாடு இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லப்படுதே சார், இது உண்மைதான்? அவங்க அளவில் இருந்துச்சுன்னா தனியாக பிரிஞ்சு அதாவது ஒரு ஒரு இணை, ஒரு தம்பதி அவர்கள் வந்து பிரிந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்குள்ள மன வேறுபாடு வந்துடுது. அவர்களுடைய திருமணத்தில் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்துடுது. தனியாக பிரிஞ்சு வாழ்கிறாங்க. ஒன்றா இருந்த பொழுது 1000 சிக்கல்கள் இருந்தாலும் கூட ஒன்றுபட்டு வாழ்வதில் பல நல்லது இருந்துச்சு. எப்படின்னா, குழந்தைகளுக்கு 2 பெற்றோர்களும் ஒன்றாக இருந்தார்கள். பெரிய பிரிவு இல்லை. அது வந்து ஒரு பெரிய இன்பமாகலாம் இல்லை. நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு ஒன்றுபட்டு வாழ்றதில்ல. ஆனால் பிரிந்து வாழ்வதை காட்டிலும் அது எவ்வளவோ பரவாயில்லன்ற ஒரு உணர்வு 2 பேருக்கும் வந்திருக்கலாம். குறிப்பாக எம்ஜிஆருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்சியை நடத்துறதுன்றது அவ்வளவு எளிமையானது கிடையாது. அதனால் அவர் ஏன் இந்த இணைப்புக்கு அவர் நினைச்சார் அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. எனக்கு இன்னும் சரியாக புரியாத ஒரு புதிர் அது. ஆனால் அவர் மூலமாக சில பேர், நம்ம திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி, அவர் போய் அந்த தூது வேலையெல்லாம் பண்ணார். அப்போது கலைஞரோட அவர் போய் பேசும்பொழுது கலைஞர் சொல்கிறாரு, நீங்கள் 3வது ஆள் இணைப்புக்காக எம்ஜிஆர்கிட்ட இருந்து வர்றது அப்படின்னு. மீதி 2 ஆள் யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை கலைஞரும் சொல்லலை. அதனால் இது நடந்துட்டுருக்கு. இதுக்கு இடையில் மேலே இது ஒரு வருஷம் 2 வருஷமாக ஓடிட்டுருக்கு மெதுவாக. இந்த பக்கம் போய் எம்ஜிஆரை போய் பார்ப்பார் வீரமணி, இந்த பக்கம் கலைஞரை போய் பார்ப்பார். இது பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. பெரிய அளவில் ஒரு அது கனிஞ்சு வரலை. இதுக்கு இடையில் அங்கேருந்து பிஜு பட்நாயக் வரார், வந்து பேசுகிறார். அதனால் ஏற்கனவே நடந்துட்டு இருந்த ஒரு நிகழ்வு தான் அது. வந்து விட்டும் விடாமலும் பட்டும் படாமலும் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அங்கேருந்து ஒரு இவ்வளோ பெரிய ஆஜான பாகுவான பிஜு பட்நாயக் வந்து பார்க்குறார். பார்த்துட்டு கலைஞர் அவர்கிட்ட 6 நிபந்தனைகள் சொல்கிறார். ஒன்றுபட்ட கட்சிக்கு திமுக என்ற பெயர் இருக்கணும். அடுத்ததாக அதிமுகவுடைய கட்சி கொடியே ஒன்றுபட்ட கட்சியினுடைய கொடியாக மாற்றி வைத்துக் கொள்ளலாம். அதாவது அண்ணா படம் போட்ட கொடி. 3வதாக திமுகவுக்கு அமைச்சரவையில் எந்த பொறுப்பும் வேண்டாம். 4வதாக எம்ஜிஆருடைய தலைமையில் இருக்கும் இந்த அமைச்சரவையை தொடர்ந்து இருக்கலாம். 5வது நிபந்தனை, யார் தலைவர், பொதுச் செயலாளர், இதெல்லாம் பின்னாடி பொதுக்குழுவை கூட்டி செயற்குழுவை கூட்டி 2 கட்சியும் இணைஞ்ச பிறகு முடிவு பண்ணிக்கலாம். 6வது கோரிக்கை தான் ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா, எம்ஜிஆர் வந்து இடஒதுக்கீடுக்கு ஆண்டொன்றுக்கு வருமானம் 9,000க்கு குறைவாக இருந்தால் தான் அந்த குடும்பங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு, அதாவது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுன்றதை அறிமுகப்படுத்துகிறார். அதை மாற்றிடணும். ஏன்னா சமூக அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு, இப்படி இருக்கவங்களுக்கு கிடையாது. ஆனால் இப்போ வந்துருச்சு அது வந்து இப்போ மத்தியில் இவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு அவர் இது சொல்கிறார். இதை போய் பிஜு பட்நாயக் அன்னைக்கே எம்ஜிஆர்கிட்ட பேசுகிறார். எம்ஜிஆர்கிட்ட பேசும்போது எம்ஜிஆர் ஆச்சரியப்படுறார். இவ்வளோதானா, உண்மையிலேயே இதுதானா அப்படின்ட்டு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இலகுவான நிபந்தனைகள் தான். இது வந்து ட்ரம்ப் ஈரானுக்கு சொல்கிற நிபந்தனைகள் மாதிரி கிடையாது, அல்லது ஈரான் ட்ரம்ப்புக்கு விதிக்கிற நிபந்தனைகள் மாதிரி கிடையாது. ரொம்ப எல்லாமே சாத்தியம். இதில் எது சாத்தியம் இல்லை. ஸோ அடுத்த நாள் அவங்க சந்திக்கிறாங்க. செப்டம்பர் 13, 1979 அரசு விருந்தினர் மாளிகையில் சந்திக்கிறார்கள். அவர் ஆண்டவனேன்னு வந்து அவரை பார்த்துட்டு கூப்பிட்டு போய் 2 பேரும் 40 நிமிஷம் வேறு யாரும் இல்லாமல் 2 தலைவர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள். வெளியில் சிரிச்சுட்டு வராங்க. அப்போ கலைஞர் சொல்கிறார் என்ன நடந்துச்சுன்ட்டு. அந்த 40 நிமிஷத்தில் எம்ஜிஆர் கேட்டாராம், ஆண்டவனே இது உண்மையா, அந்த 6 இதுதானா அவங்க கோரிக்கை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ இல்லையா, அந்த மாதிரி அவர்கள் பழைய நண்பர்கள். அவர்கள் வந்து ஒன்றாக கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே, 1945 எடுத்துக்கிட்டிங்கன்னா 45லிருந்து 72 வரைக்கும், 55, 65, 27 ஆண்டுகள் ஒன்றாக பயணித்தவர்கள், ஒருவரை ஒருவர் தூக்கிவிட்டவர்கள். அதனால் அவர்களுக்குள்ள வந்து பெரிய நட்பு இருந்துச்சு. அந்த பழைய பாசம் என்பது இருக்கும். 2 பேரும் ரொம்ப துன்பத்திலிருந்து, ரொம்ப கீழ்மட்டத்திலிருந்து மேலே அவங்களுடைய உழைப்பினாலேயும் அவர்களுடைய அவாவினாலேயும் வேட்கையினாலேயும் பெரிதாக வர வேண்டும் என்று சாதனை படைத்தவர். அதனால் இந்த நடக்குது. இது வெளியில் வந்து 2 பேரும் செய்தியாளர்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது, யோசித்து ஒரு முடிவெடுப்போம்
அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ம். ஆனா இணைக்கல, யோசிச்சு முடிவெடுப்போம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. இல்லை இணைப்புக்கான அடுத்த தகவல் எல்லாம் okay. சொல்லுவோம், நல்லபடியாக போச்சு பேச்சுவார்த்தைன்றாங்க. ம். So, அதாவது பெண் பார்க்க வந்தாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்கிற கதை மாதிரி. ம். ஏன்னா அடுத்ததெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பேசணும், எப்போ நிச்சயம் வச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் பேசணும். அன்னைக்கு அடுத்த நாள் செப்டம்பர் 14 வேலூரில் எம்ஜிஆர் பேசுகிறார். அண்ணாவனுடைய பிறந்தநாளை ஒட்டி அந்த கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் பண்டுட்டி ராமச்சந்திரனும் அவரும் இங்கேருந்து பயணம் பண்ணுறாங்க அந்த கூட்டத்துக்கு. இப்போ செப்டம்பர் 13 கலைஞர் கருணாநிதி இந்த காலையில் இந்த மீட்டிங் முடித்த பிறகு, இந்த சந்திப்பு முடித்த பிறகு, அன்னைக்கு இரவே நள்ளிரவு புறப்பட்டு டெல்லி போயிடுறாரு. எதுக்கு போகிறாரு? இங்கே இணைப்பு காலையில் நடக்குது. ராத்திரி எதுக்கு போகிறாரு? இந்திரா காந்தியோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. இப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு? எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு இந்த இணைப்பு முயற்சிக்காக அவர் வந்து பேச வந்தாலும் கூட அன்னைக்கு காலையில் கருப்பையா மூப்பனாருக்கு காலை சிற்றுண்டி விருந்து கொடுத்துருக்கார். கருப்பையா மூப்பனார் யார்? தமிழ்நாடு காங்கிரஸினுடைய பெரும் தலைவர். அப்போ ரெண்டு பேரும் ரெண்டு வழிகளை வச்சுருக்காங்க, ரெண்டு ஆப்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா? இதையும் பண்ணுறாங்க, அதையும் ரெண்டு குதிரையில் சவாரி பண்ணுறாங்க ரெண்டு பேரும். ஸோ இது நடக்குது. வேலூருக்கு போகிறார் எம்ஜிஆர். போகும்போது பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கிட்ட சொல்கிறார், பண்டுட்டியை என்கிட்ட சொன்னது, நாம் மேலே ஒன்றுபடலாம், கீழே தொண்டர்கள் ஒன்றுபட மாட்டாங்க. ஏன்னா அதிமுக உதயமான பிறகு அதிமுகவினுடைய தொண்டர்கள் பட்ட துன்பங்கள் திமுகவினுடைய கைகளில், திமுக அரசனுடைய கைகளில் கொஞ்சம் நஞ்சமில்லை, அதெல்லாம் யாரும் மறந்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் செப்டம்பர் 14 அந்த வேலூர் கூட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் கலைஞர் கருணாநிதியை விமர்சித்து பேசுகிறார்கள் எம்ஜிஆர் முன்னிலையிலேயே. எம்ஜிஆரும் சொல்கிறாரு, அதிமுகவினுடைய கொடி 1000 ஆண்டுகள் பறக்குமோ 100 ஆண்டுகள் பறக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பல்லாண்டு பறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதெல்லாம் வந்து அதனால் இந்த இணைப்பு எதற்காக இந்த இவ்வளவு சிரமப்பட்டாங்க, எதற்கு அதை இவ்வளவு வேகமாக உடைச்சாங்க, ரெண்டு தரப்புலேயும். அப்போ வந்த அமெரிக்க துணை தூதரக ஒரு அறிக்கை, இங்கே இருக்கிற சென்னையில் இருக்க துணை தூதரகம், அதே மாதிரி 4 துணை தூதரகமோ 5 துணை தூதரகமோ இருக்குது இந்தியாவில். அவர்கள் எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தை வழக்கமாக தொடர்ந்து ஒரு அறிக்கையாக அனுப்புவார்கள். அது இங்கேருந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிற அமெரிக்க வெளியுறவுத்துறைக்கு போகும். அதாவது மார்க்கோ ரூபியோ இருக்கார் இல்லையா, வெளியுறவு அமைச்சராக இருக்கிறார் அமெரிக்காவில், அவருக்கு போகும். இது வழக்கமான நடைமுறை, இது ராஜாங்க நடைமுறை. அப்போ எழுதப்பட்ட ஒரு அறிக்கை என்ன சொல்லுது, இந்த இணைப்பு ஏன் நடக்கலைன்னா, திமுகவை பொறுத்தவரையில், கலைஞர் கருணாநிதியை பொறுத்தவரையில், நீங்கள் வந்து அதிமுகவிலிருந்து மீண்டும் தாய் கழகத்துக்கு வரீங்க அப்படின்றது அவருடைய நிலை. ஓகே, சரிதானா? நீங்கள் தான் பிரிஞ்சு போயிட்டீங்க, நீங்கள் தான் தனிச்சு ஒரு கட்சி வச்சுருக்கீங்க, நீங்கள் திருப்பி வந்து சேரணும். இப்போ எம்ஜிஆர் தான் வந்து இணைகிறார் அப்படின்ற மாதிரி. அது வந்து எம்ஜிஆருக்கு அதில் அப்படி ஒரு திருப்தி இல்லை. ரெண்டு இயக்கங்கள் ஒன்றுபடுற மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி அவர் நினைச்சார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் சரியாக இருக்குன்றது தெரியல. இதை பற்றி ஒரு போதுமான அளவு ஒரு தெளிவில்லை. கலைஞர் கருணாநிதி என்ன சொல்கிறார், இந்த இணைப்பு நடக்காது போனதுக்கு காரணம் பண்டுட்டி ராமச்சந்திரன் காரணம்ட்டு பின்னாடி பேசியிருக்கார். ஸோ இது நடக்குது. இப்போ அவர்கள் ரெண்டு பேரும், திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சுக்கிறாங்க. அந்த கூட்டணி வந்து பெரிய வெற்றியை, நீங்கள் சொன்ன மாதிரி வெற்றியை அடைகிறது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி, அந்த கூட்டணி வந்து பெரிய வெற்றியை அடைகிறது. புதுச்சேரியை சேர்ந்து 40 இடங்களில் 38 இடங்கள் வெல்கிறார்கள். 2 இடத்துல தான், சிவகாசியிலையும் கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் இவங்க அதிமுக வெல்லுது. இப்போது ஜனதா கட்சி 1977 ஆட்சிக்கு வந்த பொழுது அப்போ இருந்த ஒரு 9 மாநில அரசுகள், இந்திரா காங்கிரஸ் அரசுகளை கலைச்சாங்க. அதே மாதிரி இப்போது இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் பல ஜனதா அரசுகளை கலைக்கிறார்கள். ஜனதா அரசுகளை கலைக்கும் பொழுது கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் அரசையை நீங்கள் கலைச்சிடணுன்ட்டு நிறைய அழுத்தம் தரார். அதனால் எம்ஜிஆர் அரசும் February 17, 1980 மற்ற அரசுகள் கலைந்த பொழுது அதுவும் கலைகிறது. கலைஞ்ச உடனே இப்போ வந்து எம்ஜிஆர் எவ்வளவு நாள் ஆண்டிருக்காரு? ஒரு 2.25
வருஷம் 2 வருஷம் 8 மாதம் அவ்வளோதான் ஆண்டிருக்கார். இன்னும் டைம் இருக்குது அவருக்கு 5 வருஷம் முடியறதுக்கு. ஆனால் அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போது அவருடைய அரசு கவிழ்ந்துருச்சு. அவர் அதை பற்றி பெருசாக கவலைப்படலை. அவர் அன்னைக்கு வந்து அவர் வீட்டில் தொலைக்காட்சியில் அப்போல்லாம் வந்து அரசு தொலைக்காட்சி மட்டும்தான் இருக்கும். வாரம் வாரம் ஒரு படம் போடுவாங்க. அன்னைக்கு சிவகவின்னு சொல்லிட்டு ஒரு படம், எம்கேடி பாகவதர்னு சொல்லிட்டு தமிழ் திரையுலகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் அவர் தான். ஏன்னா அவருடைய படம் அதில் வந்து கிட்டத்தட்ட 26 பாடல்களோ என்னமோ, அற்புதமான அந்த படத்தை ரசித்து எம்ஜிஆர் பார்த்துட்ருக்கார். இதுதான் நடக்குது. அவர் முதுகில் இருந்த ஒரு பெரிய சுமை இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா நினைக்கிறார். ஆட்சி பொறுப்பு போயிடுச்சுன்னு பற்றி கவலைப்படலை. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதத்தில், மே மாதம்னு நினைக்கிறேன், February 17 இது நடக்குது. மே மாதம் 1980 சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த சட்டமன்ற தேர்தலில் பாதி இடங்கள் இவங்க நிற்கிறாங்க. திமுக 112 இடமும் காங்கிரஸை 112 இடமும் நிற்கிறாங்க. மீதி வந்து தோழமை கட்சிகளுக்கு. இது வந்து ஒரு பயங்கரமான பலமான கூட்டணி. எம்ஜிஆர் பக்கம் யாருமே கிடையாது. எம்ஜிஆர்கிட்ட பணமும் கிடையாது. இப்போது எம்ஜிஆரோட யார் நிற்கிறா அப்படின்னு பார்த்தா 2 பேர் நிற்கிறாங்க. அதில் ஒருத்தர் இன்னும் இருக்கார், நமக்கு தெரிஞ்ச பழநெடுமாறன். அவர் காமராஜ் காங்கிரஸ்னு ஒரு கட்சி நடத்துகிறார். அவருக்கு 7 இடம் தரார் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர், இப்போ ஆளுநராக இருந்த தமிழிசையினுடைய தந்தையார் குமரி அனந்தன், அவர் வந்து காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ்னு ஒரு கட்சி நடத்துகிறார். அவருக்கு 12 இடம் தரார். அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிஸ்ட்டு எம்ஜிஆரோட இருக்காங்க. இவ்வளவுதான், பெரிய பலமெல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் போய் கூட்டங்கள்லாம் போய் பேசும்பொழுது என்ன சொல்கிறாரு, நான் என்ன தவறு செய்தேன், என்னை தண்டிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறார். அதுக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு அதிர்வு இருக்குது. மக்கள் பெருசாக கூடுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஜெல் ஆகலை, உண்மையிலேயே இணையலை. ஏன் இணையலைன்னா, யார் அதிகமான இடங்கள் முதல்ல வந்து யார் முதல்வர் அப்படின்றத ரொம்ப நாள் அறிவிக்கலை. திமுகவுக்கு அது ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு. அறிவிக்காத வரைக்கும் இந்த 112 இதில் யார் அதிகமாக வென்றாலும் அவர்களுக்கு முதல்வர் போகலான்ற மாதிரி நீங்களும் நானும் நினைப்போம் இல்லையா? பீகாரில் அப்படி நடக்கலை. பீகாரில் பிஜேபி தான் அதிகமாக வாங்குச்சு. நிதிஷ்குமாருடைய கட்சி ஒரு 4-5 இடங்கள் குறைவாக தான் வாங்குச்சு. இருந்தாலும் அவர் முதுகில் சவாரி செஞ்சு தான் அங்கே பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கு. அதனால் அவரை முதல்வராக திருப்பியும் கொண்டு வந்தாங்க. அவர் இப்போது இதுக்கு போயிட்டார், மாநிலங்களவை போயிட்டார். இங்கே காங்கிரஸ் மத்தியில் ஒரு முதல் முறையாக 67 நமக்கு ஆட்சி போச்சு. இப்போ திருப்பி கூட்டணி அமைச்சரவை. இதில் நாம் முதல்வராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து நாம் வந்து 70 இடம் வென்று திமுக 68 இடம் வெல்லுது அப்படின்னா கூட்டணி அமைச்சரவையில் நமக்கு தான் முதல்வர் பதவி கிடைக்கும். ஏன்னா நமக்கு 2 இடங்கள் கூட இருக்குது அப்படின்ற எண்ணமெல்லாம் இவர்களுக்கு இருக்குது. திமுகவுக்கு முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி தான் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்று எண்ணுவதில் தவறில்லை. அவர் அப்படி நினைக்கிறார். திமுக காரர்கள் எல்லாம் திமுக தலைமையில் இந்த கூட்டணி அமைச்சரவை நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கேயே அப்படித்தான் நடக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு கூட்டணி அமைச்சரவை நடந்துட்டு இருக்கு 1980 அதில் திமுக தான் வந்து தலைமை தாங்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் முதல்வர் யார் என்ற அறிவிப்பு வரலை. அதனால கடைசி வரைக்கும் அதை அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. கடைசியில் அந்த அம்மையார் அறிவிக்கிறாங்க, கூட்டணி வென்றால் கலைஞர் கருணாநிதி தான் முதல்வர்னு அறிவிக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் இதுவரைக்கும் வைத்திருந்த எதிர்பார்ப்பு தமிழகத்தில் உடைஞ்சு போகுது. நாம் எத்தனை இடம் வாங்கினாலும் முதல்வராக கலைஞர் கருணாநிதி தான் வரப்போகிறாரு, இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு சிரமப்படணும் அப்படின்ற எண்ணம் வந்துடுது. அதனால் கூட்டணி களத்தில் ஒழுங்காக வேலை செய்யவில்லை. இந்திரா காந்தி அம்மையாரும் கலைஞர் கருணாநிதியும் ஒன்றாக நடந்தார்கள். ஆனால் இங்கே தமிழகத்தில் அந்த கூட்டணி இந்திரா காந்தியினுடைய தளபதிகள் இங்கே கலைஞர் கருணாநிதியோட ஒன்றாக நடக்கவில்லை. வென்றிடுவார்கள் நினச்சி வெற்றி நமதேன்ட்டு June 3 அந்த சுவரொட்டிகளெல்லாம் நானே பார்த்துருக்கேன். வெற்றி நமதேன்னு போட்டு கலைஞர் கருணாநிதியினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு சென்னை சீரணி அரங்கத்தில், அப்போ கடற்கரையில் கூட்டமெல்லாம் நடக்கும், பெரிய சுவரொட்டிகள் சென்னை முழுக்க ஒட்டியிருந்தாங்க. ஆனால் அதிர்ச்சி தரத்தக்க முடிவுகள் வெளியாயின. 129 இடங்களில் எம்ஜிஆர் வென்றார். அது மட்டுமல்ல, பழைய தேர்தலில் 77 30% வாக்கு பெற்றிருந்த அவர் இந்த தேர்தலில் 38% மேலே வாக்கு பெற்றிருந்தார். அதனால் அந்த அதிசயம் நடந்தது. கூட்டணி அமைச்சரவையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு கருத்தும் அப்போது வந்துச்சு. எனக்கு அது
அதுதான் காரணமான்னு எனக்கு தெரியல. ஓகே. நான் அப்படி நினைக்கல. ம். கூட்டணி ஜெல் ஆகலை, கூட்டணி ஒன்றுபடலை, கலக்கலை, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மேலே ஒரு பெரிய அனுதாப உணர்வு இருந்துச்சு. அவரை வேகமாக ஆட்சியை வீட்டுக்கு கலைத்துட்டாங்க. அனுப்பிட்டாங்க, ம். நியாயம் இல்லாமல் அப்படின்ட்டு. இவ்வளோதான் நடந்துச்சு. ஓகே. ஸோ ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்க சார். 80 தேர்தல் எப்படி நடந்துச்சு, எம்ஜிஆர் எப்படி எல்லாம் ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீரீஸில் பார்ப்போம். நன்றி சார்.